இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென் ஏஐ இன் ஆக்ஷன்ஸ். இது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு நிறைய மித்து இருக்குது. எல்எல்எம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி படிக்கணும் அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஸோ ஏறக்குறைய 10 ஸ்லைட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜென்ரேட்டிவ் ஏஐ நீங்கள் பண்ண போனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜென்ரலாகவே 2 கோல் செட் பண்ணிக்கணும். ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல், இன்னொன்று பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கோல். இந்த ஷார்ட் டேர்ம் கோல் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எல்எல்எம்மை பேஸாக வச்சு நிறைய டூல்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த டூல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லி லைஃப்பில் இல்லை டெய்லி நம்ம பண்ணுற ஒர்க்கில் நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், இல்லை அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா நமக்கு கிட்டப் கோபைலட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் கர்சர் ஏஐ கேள்விப்பட்டிருப்பீங்க, கோடிங் ஜென்ரேஷன் ஏஜென்ட். ஸோ ஏஐ கோடிங் எல்லாம் அடிக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு டெவலப்பராகவோ ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை ஜென்ரல் பப்ளிக்காகவோ இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏஐனா அது ஒரு சாட் ஜிபிடி விண்டோ தான் ஏஐ அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக சாட் ஜிபிடி இன்னத்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்எல்எம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுபோல் ஒரு எல்எல்எம் ஒரு மாடல். அந்த மாடல் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணத்துக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், நிறைய யூஐஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோ இல்லைனா ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டியோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம ஏஐ கூட நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அதுக்கு வேர்டு கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ என்னென்னா, ஏஐ கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அந்த யூஐயை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ அது என்ன நமக்கு ஒரு ஹேபிட்டை நம்ம கொடுக்கணும், அந்த எல்எல்எம் எப்படி பிஹேவ் பண்ணுது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண முடியுது அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன போல தான், நான் ஒரு டெவலப்பராக இருந்தேன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு கோடிங் ஏஜென்ட்டை வச்சு நான் எப்படி என்னோடய கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், இல்லை வேகமாக எப்படி ஒரு கோடிங் நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒரு கோடுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, அதை கண்டிப்பாக ஒரு கோடிங் ஏஜென்ட் மூலயமா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன பண்ணணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் ப்ராம்ப்டிங் டெக்னிக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 1 ஹவரில் நம்மளால் அதை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது போல் எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கும் டூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல் இருக்குது. நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது. ஸோ இது போல் நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுறது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம். அப்போ லாங் டேர்ம் கோல் என்னவா இருக்கலாம்? அப்போ இந்த லாங் டேர்ம் கோல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது போல் ஒரு டூலை ஜென்ரேட் பண்ணுறது தான் உங்களோட லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். தட் மீன் டூலை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்க எல்எல்எம்மை எடுத்து நீங்களாக டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறது உங்களோட யூஸ் கேஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு பிக்சர் எடுக்கிறோம். அந்த பிக்சர் இருக்கிற சில பொருட்கள், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை ஓப்பன் பண்ணி அந்த பிக்கை எடுத்துகிட்டு, என்கிட்ட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது, எனக்கு ஒரு ரெசிபி ஒன்று ரெடி பண்ணி கொடு இதை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்எல்எம்கிட்டே டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த பிக்சரை கொடுத்து அதுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி வர அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி அவுட்புட்டாக வரும். அந்த அவுட்புட்டை யூ ஜஸ்ட் ஷோ டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கியூஏவாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஜீரா டிக்கெட்ஸ் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்குக்கு நம்ம நிறைய டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ணணும். அப்போ அந்த டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறதுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்து ப்ராப்பராக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் அதிலேருந்து டெஸ்ட் கேசஸை ரைட் பண்ணி நம்மளால் வாங்க முடியும். ஸோ அந்த எல்எல்எம்ஐயே டைரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட லாங் டேர்ம் கோலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு ப்ராடக்ட் இனோவேஷன்ஸை நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல் வர்சஸ் லாங் டேர்ம் கோல், இதை கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்னால் என்னென்னா, ஏற்கனவே எல்எல்எம்ஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ண டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லி டாஸ்கில் எப்படி நம்ம டைமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், வேகமாக எப்படியா செய்யலாம், எஃபிஷியண்ட்டாக எப்படி செய்யலாம், அதை எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அசைன்மெண்ட் எழுதுறது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கும். அதை தாண்டி வரணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுத்து மட்டுமே நம்மளோட எல்எல்எம் யூஸ் பண்ணுற கோலாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுமே அந்த எல்எல்எம் கூட ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்,
அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது டூல்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா GitHub Copilot யூஸ் பண்ணுவேன், கர்சர் ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன், கோடியம் அதாவது விண்ட்சர்ஃப்னு சொல்லிட்டு அது நேம் மாற்றிட்டாங்க, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அமேசான் Q யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போல் டூல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, நாங்கள் டெய்லியும் பண்ணுற கோடிங்கு ஓகே. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு லாஜிக்காக இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் லாஜிக் என் மைண்டில் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷனை நான் ப்ராம்ப்டிங்காக கொடுப்பேன், அந்த ப்ராம்ப்டிங்கை அதை புரிஞ்சுக்கிட்டு தென் நமக்கு ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், அது ஜென்ரேட் பண்ணுற எல்லா கோடுமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 75% கரெக்டாக இருக்கலாம், ஒரு 25% தப்பாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே என்ன டிஸ்க்ளைமர் அப்படி கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஏஐ ஜென்ரேட் பண்ணுற கோடு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட ஹியூமன் இன்டர்வென்ஷன், அதாவது நம்ம அதுக்குள்ளே போயிட்டு என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கு, என்னோடய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தான் அது ஜென்ரேட் பண்ணியிருக்கா, அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ எனக்கு அது ஏற்கனவே பேர் ப்ரோக்ராமராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணுறதா, நான் வேலை கொடுத்தா கரெக்டாக செய்யுது, காஃபி பிரேக்கெலாம் போகிறதே கிடையாது அந்த டூல்ஸ். ஸோ எவ்வளோ வேணாலும் என்னால் ரெடி பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணணுன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் அப்படின்னா கிடையாது, நான் கரெக்டான ப்ராம்ப்டிங் என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த டூல்கிட்ட இருந்து என்னால் ஒரு யூஐயை ஜென்ரேட் பண்ண முடியுது. 100% நான் நினைக்கிறது வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 70% வருது, அதுவே எனக்கு பெனிஃபிட் தானே. ஸோ உங்களோட ஒர்க்கை ஒருத்தவங்க ஒரு 20% ஒருத்தவங்க ஷேர் பண்ணி உங்களுக்கு செஞ்சாலே அது பெனிஃபிட் தான். ஸோ நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஏஐயா அது கரெக்டான அவுட்புட் கொடுக்காது, அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு திங்கிங் நினச்சிருக்காங்க. மேபி நீங்கள் திங்க் பண்ணது ஒரு 1 இயருக்கு முன்னாடி வேணால் அது கரெக்டாக இருக்கலாம். இப்போது ஏஐ டூல்ஸ் எவ்வளவோ எவால்வேட் ஆகி வந்துருச்சு, எஃபிஷியண்ட்டாக ஆகிடுச்சு. நம்ம ஹியூமன் பீயிங்கை விட அது தினமும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது, எஃபிஷியண்ட்டாக ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம தான் படிக்கிறதுக்கான வேலைகளை ரொம்ப சோம்பேறித்தனமாக நம்ம பார்ப்போம் இல்லையா. பட் ஏஐ அப்படி கிடையாது, அது மிஷின், அதுக்கு டேட்டாவை ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்போவுமே அது தன்னை மேம்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ அது மிஷின் என்னத்தினால, அது என்னோடய பேர் ப்ரோக்ராமர் என்னத்தினால அது டயர்டாகிறது கிடையாது. ஸோ புரிஞ்சுக்குது, அப்பப்போ கொஞ்சம் மக்கப் பண்ணும், பட் அதுவுமே கொஞ்சம் நம்ம ப்ராம்ப்டிங் கரெக்டாக சொல்லிட்டோன்னா அது நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எல்எல்எம்ஐ யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறீங்க, எதை பண்ணாலும் பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1+2 = 3 பேசிக்ஸ் இல்லையா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஹவு, ஓகே, வை, இந்த கொஸ்டின்ஸ்னால் கேளுங்க. ஓகே, இது எப்படி பண்ணுது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத க்யூரியாசிட்டியோட தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏன் யூஸ் பண்ணணும் அந்த கேள்வியும் கேளுங்க ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. ஸோ வை, இது என்ன சொல்யூஷன் நமக்கு கொடுக்கும், ஓகே, நான் இதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஹவு கேன் ஐ யூஸ் திஸ் சொல்லிட்டு நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. இந்த பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு வரப்போகிற கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், அந்த அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். இப்போ எல்எல்எம் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது படிக்கும், ரைட் பண்ணும், அதே சமயத்தில் சில சமயத்தில் தப்பான அவுட்புட்டை கூட கொடுக்கும். ஓகே, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாவலிஸ்ட்டை வந்து நீங்கள் கதை எழுதும்போது ஒரு டெட்லைனை கொடுத்து எழுத சொல்கிற போல் அவரோட திங்கிங் இருக்கு இல்லையா, நீங்கள் பிடிச்சி நெருக்குனீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தப்பாக சில சமயத்தில் அவுட்புட் சம்மந்தமே இல்லாத அவுட்புட் கூட அவர் கொடுக்கலாம். ஸோ அதுபோல் தான் ஒரு எல்எல்எம்மும். ஸோ நிறைய ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க, சம்டைம்ஸ் அதுலேருந்து வர அவுட்புட் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஸோ மெயினாக எல்எல்எம்மை நாங்கள் ஜென்ரலாக எல்லோரும் எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதோட கேப்பபிளே அதுதான் ஆக்சுவலாக. அதோட கேப்பபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் க்ரியேட் பண்ணும். அது எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மூவியோட கதையை கொடுத்து நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க, இதுதான் மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே, இதுதான் மூவியோட கதை அப்படின்னு கொடுத்து நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அந்த 10 படத்தை பற்றி மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒரு புதுசாக ஒரு மூவிக்கு எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரைட் பண்ணி கொடு, இல்லை ஒரு 1 லைன் ஸ்டோரி கொடு அப்படின்னு சொன்னால் எல்எல்எம் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, அதுக்கு தெரிஞ்ச அந்த 10 படத்துலேருந்து ஏதாச்சும் ஒன்று அப்படியே போட்டு
நிறையா மிக்ஸ்அப் பண்ணி அது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குமே தவிர அந்த 10 படத்தோட ஸ்டோரியை தவிர்த்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதே போல் அந்த 10 படத்தை பற்றி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதை மீறி ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு கண்டிப்பாக கையை தூக்கணும். ஸோ அதோட கேப்பபிலிட்டி என்னென்னா அதை ட்ரைன் பண்ண டேட்டாவை வச்சு தான் அதோட கேப்பபிலிட்டி. ஸோ அதே போல் லாங்குவேஜ் நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளேவையே வந்து எனக்கு இங்கிலீஷில் வேணாம், எனக்கு தமிழில் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இட் கேன் பி கிவ். ஸோ நான் சொன்னது 10 படம்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்மளோட கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு அதுக்கிட்ட டேட்டாவை டே டு டே ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்எல்எம்மோட கம்பெனிஸ், எல்எல்எம் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ். மேஜராக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓப்பன் ஏஐ. ஸோ ஓப்பன் ஏஐ கம்பெனி அண்டு கூகுள் கண்டிப்பாக எல்எல்எம் ரேஸில் இருக்காங்க. அண்ட் கிளாட் இருக்காங்க, ஆந்த்ரோபிக் அந்த கம்பெனி இருக்காங்க. ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம இந்தியன் ஃபவுண்டரோட ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ டீப்சீக், ஸோ சைனீஸ் கம்பெனி. ஸோ இது போல் ஒவ்வொரு கம்பெனியுமே இது போல் மெட்டாவுமே பார்த்திங்கன்னா எல்எல்எம்னு சொல்லிட்டு மாடல் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அண்ட் ஒவ்வொரு மாடலை க்ரியேட் பண்ணி எங்கள் மாடல் இந்த எஃபிஷியண்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின டீப்பாகவும் நம்ம தனியாக ஒரு வீடியோவிலே நம்ம அதை பார்க்கலாம். எல்எல்எம்மை பற்றின ஒரு மித் இருக்குது. ஓகே, என்னென்னா எல்எல்எம் வந்து என்னோடய ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஜாபை ரீப்ளேஸ் பண்ணாது, ஆனால் உங்கள் கூட அசிஸ்ட் பண்ணும். நீங்கள் அதை அசிஸ்ட்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நாள் நீங்கள் இப்படியே ஒரு லெத்தாஜா நம்ம எதுவுமே பண்ணாது, ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாபை எடுத்துக்காது நம்மளே வந்து அதோட பவரை தெரியாமல் நம்ம தப்பாக அசம்ஷன் பண்ணிக்கிட்டா அது ஒரு நாள் வளர்ந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரியாமையே போயிடும். ஸோ அதனால் இப்போவே அதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்எல்எம்னு ஒரு ஜீனினா கிடையாது, ஜென்ஏனா ஜீனி ஏஐலாம் கிடையாது ஆக்சுவலாக அது. ஓகே, அதுக்கிட்ட என்னவோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்ன் போல் தான் அதை யூஸ் பண்ணலாம். அது ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பெரிய மிஷின், அவ்வளவுதான். ஓகே, நீங்கள் அதை வந்து அதுக்கிட்ட இருந்தால் எல்லாமே பண்ணிடலாம், அதுவுமே மித்து தான். எதுவுமே பண்ணாது அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான், எல்லாமே பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மித்து தான். ஸோ அதோட கேப்பபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எல்எல்எம்க்கு வந்து நாலேஜ் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், என்னோடய காலேஜை பற்றி நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிய மாட்டுது. அப்போ அதுக்கு எதுவுமே தெரியலன்னு தானே அர்த்தம். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ உங்கள் கம்பெனி பற்றின ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, உங்கள் கம்பெனி பற்றின ஏற்கனவே அதுக்கு டேட்டாவை ட்ரைன் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றின ஆன்சர்ஸ் அது கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடும். ஸோ அப்போது நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ண போகிறோன்னா அப்போ நம்ம தான் அதுக்கு நாலேஜ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேட் பாட் டெவலப் பண்ண போகிறீங்க, உங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த சேட் பாட் மூலயமா நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா உங்கள் கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்எல்எம்க்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் நாலேஜ் பேஸாக கொடுத்தா தான் ஃபஸ்ட் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த நாலேஜில் போய் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதில் ஆன்சர் கிடைக்கலாம், நமக்கு ஏற்கனவே நிறைய டேட்டா ட்ரைன் ஆகிருக்குது, ஸோ அதில் போய் பார்க்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். அப்படி அது சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதில் இருந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ நாலேஜ் பேஸ் நம்ம தான் கொடுக்கணும். அதுக்கிட்ட ஒரு காமன் நாலேஜ் தான் இருக்குமே தவிர ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றின நாலேஜ் அதுக்கிட்ட இருக்காது. மெமரி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்எல்எம்முக்கு மெமரியே கிடையாது. இது நிறைய பேர் தப்பாக நினச்சிருக்காங்க. எல்எல்எம்முக்கு மெமரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேட் ஜிபிடியில் டைப் பண்ணும்போது மெமரின்னு ஒரு வேர்டு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். சில சமயத்தில் மெமரி ஃபுல்லுன்னு வந்துடும். ஸோ அந்த யூஐ தான் அதுக்கான மெமரியை மெயின்டைன் பண்ணுமே தவிர எல்எல்எம் கண்டிப்பாக மெமரியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன், நான் ஃப்யூச்சர் கிளாஸில் அது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறேன். எல்எல்எம் கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், மை நேம் இஸ் பாஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது வந்து ஹலோ பாஸ்கர், நான் உங்களுக்கு என்ன அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்கும். திரும்பவும் அதுக்கிட்ட போயிட்டு என் பேர் என்ன சொல்லுன்னு கேட்டால் அது மறந்துடும். அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதுக்கு அவுட்புட் சொல்ல தெரியுமே தவிர ஏற்கனவே முன்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் தெரியாது. இதை யார் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஒரு மாதிரி மேலே ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி அதுக்கு மெமரி இருக்கிற போல் யார் காட்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த யூஐ. ஸோ சேட் ஜிபிடினா சேட் ஜிபிடி யூஐ, அதுதான் உங்களுக்கு மெமரி இருக்கிற போல் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. டூல்ஸ், ஓகே.
இப்போ எல்எல்எம் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லுங்களேன். ChatGPT கிட்ட போயிட்டு நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணணும். ஐயோ எனக்கு அந்த கேப்பபிலிட்டிலாம் கிடையாது, என்னால் இமெயிலாம் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது கை தூக்கிடும். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டூல்ஸ், இப்போ ஏஐ டூல்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ChatGPTயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்ட மொதல் சொல்லிங்க, அது வந்து 2023 வரைக்கும் தான் டேட்டா வச்சுருக்குது, 24 டேட்டா அதுக்கிட்ட கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா. ஸோ அது அநேகமாக ChatGPT OpenAI காதில் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டூலை கொடுத்துட்டாங்க. என்ன டூல்னா, நீ வெப்பில் போய் எதை வேணால் சர்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு டூலை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கிட்ட அது ஆன்சர் இல்லைன்னா உடனே அது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, அந்த வெப் சர்ச்சிங் டூலை யூஸ் பண்ணி வெப்பில் போய் சர்ச் பண்ணி கொண்டு வந்து நமக்கு ஆன்சர்ஸை கொடுக்குது. அதே போல் அந்த எல்எல்எம் கிட்ட நீங்கள் ஒரு இமெயில் சென்ட் பண்ணுற ஒரு டூலையோ இல்லை நிறைய டூல்ஸு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுவாக என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த டூலை எப்போ யூஸ் பண்ணணுன்ற போல் யூஸ் பண்ணி உங்களுக்கு அது அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ நிறைய டூல்ஸ் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வருது. அப்போ இந்த ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லைங்களா. மெமரி, நம்ம தான் அதுக்கு மெமரி கொடுக்கணும், நம்ம தான் அதுக்கு டூல்ஸ் கொடுக்கணும், நம்ம தான் மற்ற ஏஜெண்ட்டை பற்றி அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அந்த ஆக்ஷன்ஸை மட்டும்தான் அவர் ரெடி பண்ணுவார். ஸோ என்வாயன்மெண்ட் நம்ம ரெடி பண்ணணும், அந்த பிளானிங் அவர் ரெடி பண்ணுவார், நம்ம தான் கோல் சொல்லணும், நம்ம தான் யூசர் அதை யூஸ் பண்ண வைக்கணும். ஸோ ஜென்ரலாக அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு 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 பண்ண சொல்கிறோன்னா ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து பெஸ்ட்டு 10 காலேஜ் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், அப்படி எனக்கு 10 காலேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு 10 காலேஜஸை உங்களுக்கு கொடுக்குறது அதோட கோல். அப்போ அது என்ன பிளான் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம வெப்பில் சர்ச் பண்ணுறோம், அப்போ வெப்பில் சர்ச் பண்ணுறதுக்கான டூல் நம்மக்கிட்ட இருக்குதா, கூகுள் ரிவ்யூஸ் பார்க்கணும், ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா, அப்படி ஒரு பிளான் பண்ணும். அப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான டூல்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் இப்போ நான் அதர் ஏஜென்ட்னா லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் வந்து லொக்கேஷன் வந்து ஒரு கோயம்புத்தூர்னு வச்சுங்களேன், கோயம்புத்தூர்லேருந்து என்ன ஒரு 10 காலேஜஸ் வேணும்னு சொன்னால் இன்னொரு ஏஜென்ட் கிட்ட வந்து லொக்கேஷன் நான் ஒரு காலேஜ் நேம் கொடுப்பேன், அது கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிறது. ஸோ இது போல் விஷயங்கள் தான் இன்னொரு ஏஜென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி வாங்கிறது. ஸோ ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாட் ரெடி பண்ணும், அதை ஆக்ஷன் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வரும், அந்த அவுட்புட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த அவுட்புட் வந்து நம்ம கோலுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷன் போகும். ஓகே சரியில்லை, அப்போ நம்ம அந்த கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, ரிப்பீட், திரும்ப என்ன பண்ணணும், வேற ஒரு தாட் போகணும், திரும்ப ஆக்ஷன், அப்சர்வேஷன், ரிப்பீட். இது எது வரைக்கும் ரிப்பீட் போகும்னு கேட்டிங்கன்னா நம்ம கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்மளோட ரிப்பீட் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ஏஜென்ட் எரா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த எராவில் நிறைய ஏஜென்ட்ஸ் உங்களை சுற்றி உங்களுக்கே தெரியாமல் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நான் நிறையா ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன், ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ், இந்த வீடியோஸ், ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், இல்லை எல்எல்எம் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், அது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு நம்ம பார்க்கலாம். இன்ஃபைனைட் இனோவேஷன், இதுதான் இந்த கோர்ஸோட முக்கியமான குறிக்கோள்னே சொல்லலாம். என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏஐ பவர்டு என்டர்ப்ரனர், ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணதுக்கோ, இல்லை என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்கோ நாங்கள் கைட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோஸோட அப்ஜெக்டிவ் அதுதான். பேஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஐடியாஸை அதில் மூலியமாக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு ஆள் ஏஐ துணையோட நம்மளால் ஒரு என்டையர் டீம் பண்ண வேண்டியதை நம்மளே பண்ணிக்க முடியும், பிளான் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதல்லாம் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணணுன்னா நானே உட்காந்து நோட் பேடில் உட்காந்து டைப் பண்ணி அதுக்கப்புறமா அதை கூகுளில் சர்ச் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கிட்டேயோ இல்லை ஏதோ ஒரு என்னோடய ஏஜென்ட், நான் பில்ட் பண்ணி வச்சுக்கிற ஏஜென்ட் கிட்டேயோ கொடுத்தா இட் வில் கிவிங் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்டு பியூட்டிஃபுல் கண்டென்ட். எப்படின்னா நான் கவர் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லாத்தையுமே அது கிளியராக கொடுத்துருது. ஸோ நான் சொல்கிறது என்னோடய ஒர்க் சம்மந்தமாக நான் அதை ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது போல் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம். ஸோ
நான் பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யார் வேணாலும் இந்த கோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இன்புட் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ரெடியாக இருங்க. ஓகே, ஸோ நம்மளோட குறிக்கோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் அண்ட் கெட் ரெடி வித் த பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதான் நம்மளோட டார்கெட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, ஓகே, எனக்கு தெரியலாம், நான் ChatGPT கிட்ட தான் கேட்பேன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, மோஸ்ட்லி ஓகே உங்களை போலயே கேட்டு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அந்த கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது இருக்கிற அளவுக்கு பேசிக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், மைண்டில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக இந்த கிளாஸோட சக்ஸஸ். ஆன்சர்ஸ் கிடைச்சிடாது, கொஸ்டின்ஸ் நிறைய ரைஸ் ஆகணும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் தேட 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 நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் மோர். ஓகே, உங்களை போல் நானுமே ஒரு க்யூரியாசிட்டியோடு தான் இருக்கிறேன். ஓகே, இதை எப்படி கொண்டு போகணுன்ற போல். ஸோ ஃப்யூச்சர் கிளாஸில் மோஸ்ட்லி தியரிட்டிக்கலாக கொண்டு போகிறதோட ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் கொண்டு போய் நிறையா விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது போல் நிறைய வீடியோஸ் ப்ராக்டிக்கலாக நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.